கிரீட்டிங்ஸ் everyone. நம்ம டெய்லி ஹிந்தி நியூஸ் பேப்பர் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா 116 people killed in a stampede அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன ஒரு மேன்மேட் டிசாஸ்டர் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஸ்டாம்பீட்னா கூட்ட நெரிசலால உயிர் இழக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வை தான் இங்கிலீஷ்ல ஸ்டாம்பீட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ எங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசில் ஹத்ராஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மாவட்டம் இருக்கு. அந்த மாவட்டத்தில் ஒரு ஆன்மீக வழிபாடு, ஒரு ஆன்மீக கூட்டம். ஓகேங்களா? ஸோ போலே பாபா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆன்மீக குருவின் உரையை கேட்பதற்காக நிறைய மக்கள் வந்திருந்திருப்பாங்க. ஸோ அந்த ஆன்மீக குரு அவரோட உரையை முடிச்சுட்டு கிளம்புறப்போ பார்த்தோம்னா அந்த ஆன்மீக குரு கிட்ட ஆசி வாங்கணும், அதாவது வாழ்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அவருடைய கால் பட்ட இடத்துல இருக்கக்கூடிய மண்ணை எடுக்கிறதுக்காகவும் நிறைய பேர் கூட்டமா போயிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தனால ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பல உயிர்கள் போயிருக்கு. 116 பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிறத உத்தரப்பிரதேச அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் மருத்துவமனையிலும் இருந்துட்டு இருக்காங்க. மத்திய மாநில அரசுகள் பார்த்தோம்னா நமக்கு நிவாரண தொகையை அறிவிச்சிருக்காங்க. விசாரணை குழுவும் அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம முதல் செய்தியா பார்க்குறோம். இந்தியா ஃபுல்லா ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தின ஒரு சம்பவமா இருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா தமிழகம் சார்ந்து ஒரு விஷயம் கொடுத்திருந்தாங்க. ஜஸ்ட் சின்ன நியூஸ் தான். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த பானிபூரி கடைகள்லாம் இருக்கு இல்லையா? சமீபத்தில் கர்நாடக அரசாங்கம் பானிபூரி கடைகள் எல்லாத்தையுமே கொஞ்சம் ஆடிட் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? ஃபுல்லா போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுல என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பானிபூரியில அந்த பூரி இருக்கும். அந்த பூரியில பானி கொடுப்பாங்க இல்லையா? அந்த பானியை பார்த்தோம்னா கிரீன் கலரா இருக்கும். ஓகேவா? அதை கிரீன் கலரை என்ஹான்ஸ் பண்றதுக்கு, கிரீன் கலரை நிறம் அதிகமா காட்டுறதுக்கு, கிரீனிஷா காட்டுறதுக்காக நிறைய செயற்கை நிறமூட்டிகளை ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஆர்டிபிஷியல் கலரிங் ஏஜென்ட் அப்படிங்கறத ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு தகவலை ஒட்டி தமிழகத்திலையும் பார்த்தோம்னா பானிபூரி கடைகள்ல ஆய்வு நடத்தப்படும் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறமூட்டிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ அது என்ன, இந்த கிரீன் கலரை என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய நிறமூட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிரீன் ஆப்பிள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன கலரிங் ஏஜென்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கிரீன் ஆப்பிள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிரீன் ஆப்பிள் இருக்கா அப்படிங்கறத செக் பண்றதுக்காக நிறைய இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிறது தமிழகத்துல பானிபூரி கடைகள் மேல நடக்க ஆரம்பிச்சிருக்கு. சரிங்களா? சமீபத்தில் தமிழக அரசாங்கம் 2-3 விஷயங்களை பண்ணியிருந்தாங்க. ஒன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரோடமைன் பி அப்படிங்கறத பேன் பண்ணியிருந்தாங்க. பஞ்சு மிட்டாய்கள்ல இந்த ரோடமைன் பி அப்படிங்கிறது கலக்கப்படுது. இந்த ரோடமைன் பி அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு டெக்ஸ்டைல்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிபிஷியல் கலரிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி இந்த ரோடமைன் பி அப்படிங்கறதுடைய பயன்பாட்டை தமிழக அரசாங்கம் தடை பண்ணாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா உணவுப் பொருட்கள்ல லிக்விட் நைட்ரஜனை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? லிக்விட் நைட்ரஜன் இந்த சென்ஸ் நமக்கு வேஃபர் பிஸ்கெட்லாம் சாப்பிட்றப்ப வாயிலிருந்து புகையா வரும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி லிக்விட் நைட்ரஜனையும் உணவுப் பொருட்கள்ல பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத தமிழக அரசாங்கம் சமீபத்தில் தான் இந்த மாதிரியான விதிகளை போட்டிருக்காங்க. சரியா? ஸோ அதன் அடிப்படையில் இப்போ பானிபூரி கடைகள்லயும் ஒரு இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிச்சிருக்கு. வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா நம்ம பொருளாதாரம் சார்ந்த ஒரு விஷயத்த ஆர்டிகல்ல கொடுத்துருக்காங்க. மிக்சடு சிக்னல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்தியா நீட்ஸ் டு ஸ்ட்ரென்தன் மொமெண்டம் இன் தி கீ இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ இதை ஒரு டைம் படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை உங்களுக்கு கொடுப்பேன். ஓகேங்களா? அதுக்கப்புறமா இதை ஒருக்கா படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ என்ன சொல்ல வராங்க, எக்கனாமிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ மிக்சடு சிக்னல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவோட ஒரு 8 கீ இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸ். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு சிமெண்ட் மேனுஃபேக்சரிங், ஃபர்டிலைசர் ப்ரொடக்ஷன், அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு பவர் ப்ரொடக்ஷன், இந்த மாதிரி ஒரு சில செக்டார்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஒரு 8 கீ இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த 8 கீ இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸ், 8 முக்கியமான தொழில் துறைகள் எல்லாமே நமக்கு இந்த மே மாசம் ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு அப்படிங்கிற ஒரு செய்தியை கொடுத்துருக்காங்க. எதனால இந்த மே மாசம் அதுவும் குறிப்பா வட இந்தியாவில் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கான காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹீட் வேவ்ஸ் அப்படிங்கிற காரணத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்ஸ்லாட் ஆஃப் ஹீட் வேவ் அப்படின்னு சொல்லி அதான் சொல்ல வராங்க. ஓகேவா? ஹீட் வேவ் இந்தியாவில் இருக்கக்கூடிய 8 முக்கியமான தொழில் துறைகள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத இந்த ஒரு இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? சோ கிளைமேட் சேஞ்சோட இம்பாக்ட் அப்படிங்கிறது நமக்கு ஹியூமன்ஸ் மேல எப்படி இருக்கும்ன்றது தெரியும். ஆனா ஒரு எக்கானமி மேல எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிகல்ல கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? சோ அதனால தான் ஹீட் வேவ் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கறோம். ஓகேவா? ஹீட் வேவ்னால எப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த இண்டஸ்ட்ரியல் செக்டார் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் போஸ்டட் டபுள் டிஜிட் அவுட்புட் growth அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அப்ப
எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் நல்லா தானே வளர்ந்திருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு போயிட வேண்டாம். ஓகேங்களா, எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் இவ்வளவு வந்திருக்கு, டபுள் டிஜிட்ல அவுட்புட் growth இருக்கு அப்படிங்கிறப்போ அது நிறைய விஷயங்களை நமக்கு மீன் பண்ண வருது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த சம்மர் சீசன்ல தான் அதிகமான எலக்ட்ரிசிட்டி யூசேஜ் அப்படிங்கிறது எப்பயுமே இருக்கும். ஏன்னா எல்லாரும் ஏசி போட்டிருப்பாங்க, எல்லாரும் ஃபேனு, ஏர் கூலர் அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. ஸோ அதே தான் அது இந்தியா லெவல்ல பாக்குறப்ப அவுட்புட் பார்த்தோம்னா, பவர் ஜெனரேஷன் அவுட்புட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா அதிகமாக தான் இருக்கும். பட் ஸ்டில் இந்தியாவோட கெப்பாசிட்டியை பொறுத்து அதை பாக்குறப்ப அது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது, பேலன்ஸ் பண்ண முடியாத ஒரு இடத்துல தான் இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்தியாவோட இப்போ நார்த் இந்தியாவோட ஜெனரேட்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா 114 மெகாவாட் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா, ஸோ அதோட பார்த்தோம்னா கம்பேர் பண்றப்போ ஒரு நாளைக்கே வந்து கிட்டத்தட்ட 100 மெகாவாட்ஸ் ஆஃப் டிமாண்ட் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா, ஸோ ஒரு 114 இது ஐ மீன் உற்பத்தி பண்றாங்க அப்படின்னா அதுல 100 ஜிகாவாட் ஆர் மெகாவாட் வந்து நமக்கு டிமாண்ட்லயே போயிருது. ஓகேவா, ஸோ அப்படிங்கிறப்போ இந்தியா என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, இந்த டிமாண்டை வந்து நம்ம சப்ளை பண்ணணும், எல்லாருக்கும் எலக்ட்ரிசிட்டி கொடுத்தாகணும் இல்லையா, அப்போ டிமாண்டை வந்து நமக்கு எலக்ட்ரிசிட்டி கொடுக்கணுங்கிற கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க. அதனால என்ன பண்ணாங்க, வெளிநாடுகள்ல இருந்து எலக்ட்ரிசிட்டியை வாங்க ஆரம்பிச்சோம். எக்ஸாம்பிளுக்கு பூட்டான்ல நம்ம ப்ராஜெக்ட் இருக்கு, நேபாளில் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பவர் டிமாண்ட் அப்படிங்கிறது ரொம்ப உச்சத்துக்கு போறனால மற்ற நாடுகள் கிட்ட நம்ம காசு கொடுத்து எலக்ட்ரிசிட்டியை வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டோம். சரிங்களா, ஸோ அதை தான் அந்த இடத்துல சொல்ல வராங்க. அதை இந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் அப்படிங்கிறது ஓவரா போயிருச்சு. அதனால இந்தியாவோட கெப்பாசிட்டி, ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியோட தாண்டி போறதுக்கான நிலைமை அப்படிங்கிறது வந்துச்சு. அதனால இந்தியா வந்து பார்த்தோம்னா வெளிநாடுகள்ல இருந்து எலக்ட்ரிசிட்டியை வாங்க ஆரம்பிச்சாங்க. இப்போ இந்த ஒரு கேள்வி வரலாம், நம்ம ஒரு 114 கிட்ட ப்ரிப்பேர் பண்றோம், ஐ மீன் ப்ரொடக்ஷன் பண்றோம், 100 மெகாவாட் கிட்ட தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அப்ப இந்த 14 மெகாவாட் அப்படிங்கிறது நம்ம பயன்படுத்திருக்கலாம்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். இருந்தாலும் அந்த ஹீட் வேவ்ஸோட தாக்கம் பவர் செக்டார்ல எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் அப்படிங்கிறது தொடர்ச்சியா பண்ணிட்டேவும் இருக்க முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு அந்த மெஷின்ஸ்லாம் கூல் ஆகிறதுக்கு ஒரு கூலிங் பீரியட் அப்படிங்கறத கொடுக்கணும். ஆனா நமக்கு டிமாண்ட் அப்படிங்கிறது கூல் ஆகாது. இந்த இடத்துல டிமாண்ட் ஹையாவே தான் இருந்துட்டு இருக்கும். ப்ரொடக்ஷன் வந்து ஒரு சில நேரத்துல ஹையா இருக்கும், ஒரு சில நேரத்துல லோவா இருக்கும். ஏன்னா அந்த ஹீட் வேவ்ஸோட இம்பாக்ட் அப்படிங்கிறது அந்த பவர் செக்டார்ல, அந்த பவர் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ்லயும் இருக்கும். அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய அந்த இடத்துலயுமே அந்த ஹீட் வேவ்ஸோட இம்பாக்ட் அப்படிங்கிறது இருக்கும். கூலிங் ஆஃப் பீரியட் அப்படிங்கறத நம்ம கொடுத்தாகணும். ஸோ இந்த மாதிரியான காரணத்தினால தான் இந்தியா வெளிநாட்டுல போய் என்ன பண்ணாங்க, எலக்ட்ரிசிட்டியை வாங்குறாங்க. அதை நம்ம வேற ஒரு எடிட்டோரியல்ல பார்த்திருப்போம். சரிங்களா, ஸோ அதெல்லாம் இப்படிதான் நம்ம ரிலேட் பண்ணோம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வேற எங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நார்த் இந்தியா வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. கம்பேர்டு டு சவுத் இந்தியா நமக்கெல்லாம் சம்பந்தமே இல்லாம மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஆனா அங்கெல்லாம் பார்த்தோம்னா ஹீட் வேவ்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இன்டென்ஸா இருந்துச்சு. ஓகேவா, அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, டிமாண்ட் ஃபார் சிமெண்ட் அண்ட் ஸ்டீல் வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, சிமெண்ட் அண்ட் ஸ்டீல் வீக்கெண்ட் ஆகுது, ஒரு சிமெண்ட்டுக்கும் இரும்புக்கும் அதனுடைய தேவை அப்படிங்கிறது கம்மியாகுதுன்னா அந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் கம்மியா இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். சிமெண்டோட டிமாண்ட் கம்மியாகுது அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது இந்தியாவில் கம்மியாயிருச்சு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, அப்ப எதனால கம்மியாகுது, ஹீட் வேவ்ஸ்னால கம்மியாகுதுன்னு சொல்றாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு என்னதான் டெக்னாலஜி இருந்தாலும் இன்னமும் வீடு கட்டுறது, பாலம் கட்டுறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தோம்னா இப்போ முன்னாடிலாம் நம்ம ஊர் ஆளுங்களே இருப்பாங்க, இப்போ எல்லாருமே வட இந்தியர்கள் தான் கட்டிட்டு இருக்காங்க. ஓகேவா, இப்போ அவங்களும் பார்த்தோம்னா மனிதர்கள் தான். ஹீட் வேவ்ஸோட இம்பாக்ட் அவங்களால தாங்கிக்க முடியாது. அதனாலதான் மத்தியானம் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு என்ன பண்ணுவாங்க, ரெஸ்ட் விட்டுட்டாங்க அவங்களுக்குலாம். அதனால என்ன ஆகுது, ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி, ஐ மீன் அந்த ஒர்க் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது கம்மியாகுது. ஒரு நாளைக்கு இவ்வளவு தூரம் ஒரு இடத்த கட்டுறாங்க அப்படின்னா கேப் எல்லாம் விட்டு, பிரேக் டைம்லாம் விட்டுட்டு பாக்குறப்ப ஹீட் வேவ்ஸ் அப்ப இவ்வளவுதான் கட்ட முடியுது. ஓகேங்களா, அப்ப என்ன ஆகுது, இந்த எஃபிஷியன்சி அப்படிங்கிறது அடிவாங்குது. அதனால சிமெண்டோட டிமாண்ட் அப்படிங்கிறது கம்மியாகுது, ஸ்டீலோட டிமாண்ட் அப்படிங்கிறது கம்மியாகுது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி ஸ்லோ ஆகிறனால சிமெண்ட் அண்ட் ஸ்டீலோட டிமாண்ட் வந்து கம்மியாகுது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் ஏன் ஸ்லோ ஆகுது, நமக்கு ஹீட் வேவ்ஸ் அதிகமா இருக்கனால வேலையாட்கள்னால வேலை செய்ய முடியல, அதனால கம்மியாகுது. ஓகேவா, அடுத்ததா பார்த்தோம்னா கான்ட்ராக்ஷன் இன் ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன கான்ட்ராக்ஷன்னா, கம்மியாகிறது, ஃபெர்டிலைசர்ஸோட டிமாண்டும் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஃபெர்டிலைசர்ஸ் நம்ம எங்க யூஸ் பண்றோம், விவசாய நிலங்கள்ல யூஸ் பண்றோம். விவசாய நிலங்கள்லயும் இதே ஒரு விஷயம் தான். ஹீட் வேவ்ஸ் அதிகமா இருக்கனால யாருமே விவசாய நிலத்துக்கு மத்தியான டைம்ல அந்த மாதிரிலாம் போக மாட்டாங்க. ஸோ அந்த ஃபெர்டிலைசர்ஸோட யூசேஜ் கம்மியாச்சு, அதனால டிமாண்ட் கம்மியாயிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் தான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நமக்கு இந்த ஹீட் வேவ்ஸ்னால ஏற்பட்ட இம்பாக்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் என்ன இதுல சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, செகண்ட் ஸ்டான்ஸால
பேப்பர்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஹீட் வேவ்ஸ்னால ஒரு சில செக்டார்ஸ் நமக்கு எக்ஸாம்பிளா கொடுத்து இந்த மாதிரி தான் இந்தியாவோட எல்லா செக்டாருமே அஃபெக்ட் ஆச்சு, ஹீட் வேவ்ஸ் அதிகமா இருந்தனால நம்மளால ப்ரொடக்ஷன் வந்து அதிகமா பண்ண முடியல அப்படிங்கறதா இதுல இருந்து நம்ம புரிஞ்சு இவ்வளவு நேரம் பார்த்ததுல இருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் கம்மியா இருக்கனால சிமெண்டோட டிமாண்ட் கம்மியாகுது, சிமெண்டோட டிமாண்ட் கம்மியாகிறதுனால நமக்கு சிமெண்டோட ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதும் கம்மியாகுது. ஓகேங்களா, அதே தான் ஃபெர்டிலைசருக்கும், ஃபெர்டிலைசரோட டிமாண்ட் கம்மியாகுது, ஃபெர்டிலைசரோட டிமாண்ட் கம்மியாகிறதுனால ஃபெர்டிலைசரோட ப்ரொடக்ஷன் கம்மியாகுது, ஃபெர்டிலைசரோட ப்ரொடக்ஷன் கம்மியாகிறதுனால நமக்கு ஓவராலா மார்க்கெட்ல ஒரு இம்பாக்ட் ஏற்படுது. ஓகேங்களா, அப்ப என்ன ஆகுது, ஹீட் வேவ்ஸ்னால நமக்கு மனிதர்கள் எப்படி அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தோம், ஒரு எக்கானமி இந்த மாதிரி தான் அஃபெக்ட் ஆகுது. ஹீட் வேவ்ஸ்னால வேலையாட்கள்னால வேலை செய்ய முடியல, மெஷின்ஸ்க்கு ஒரு கூலிங் பீரியட் தர வேண்டியதா இருக்கு, இந்த மாதிரி பல்வேறு ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கு. அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது கம்மியாகுது. ப்ரொடக்ஷன் கம்மியாச்சு அப்படின்னா நம்மளோட எக்கனாமிக் அவுட்புட் அப்படிங்கிறதும் கம்மியாகுது. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாம நிறுவனங்கள் என்ன ஒரு பிரச்சனையை சந்திக்கிறாங்க அப்படின்னா ஒரு மாசம் மே மாசம் ஃபுல்லா ப்ரொடக்ஷன் கம்மியாயிருச்சு. ஓகே, ஹீட் வேவ்ஸ்னால எல்லாமே அந்த ஒரு விஷயங்களை பண்ணி தான் அவனுக்கு கட்டாயப்படுத்தப்படுறாங்க, கூலிங் கொடுத்து தான் அவனுக்கு, கூலிங் ஆஃப் பீரியட் கொடுத்து ஆகணும், ஒர்க்கர்ஸ்க்கு பிரேக் கொடுத்து தான் ஆகணும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மே மாசம் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறப்ப ஜூன் மாசம் என்ன ஆகுது அப்படின்னா மறுபடியும் ப்ரொடக்ஷனை வந்து மே மாசத்துல விட்ட ப்ரொடக்ஷனை ஜூன் மாசத்துல எடுக்கணும் அப்படிங்கிறதா எல்லா ஒரு முதலாளியுமே அப்படிதான் நினைப்பாங்க இல்லையா. ஸோ அப்போ மே மாசத்துல விட்டதை ஜூன் மாசத்துல எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமான செலவுகள் ஏற்படுது. ஓகேவா, நிறைய பேரை வந்து புதுசா வேலைக்கு சேர்க்கிறாங்க, நிறைய பேருக்கு இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க, ஓவர் டைம் பார்க்க வைக்கிறாங்க. இதனால என்ன, மே மாசத்துல ப்ரொடக்ஷன் கம்மியாயிருச்சு, அதனால ஜூன் மாசத்துல ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும், அப்போ ஓவர் டைம் அதெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா. சோ அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது அதிகமாகுது. ஓகேங்களா, முதலீடு அப்படிங்கிறது அதிகமாகுது, ஓவர் டைம்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு சம்பளம் கொடுத்தாகணும், அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகுது. மே மாசம் கம்மியானது, இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகுது இப்போ. ஓகேங்களா, ஐ மீன் மே மாசம் ப்ரொடக்ஷன் கம்மியாகுது, ஜூன் மாசம் அதுக்கு ஈக்குவலா நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி ஆகணும். அதனால என்ன பண்றாங்க, அதிகமா இன்வெஸ்ட் பண்றாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண காசை எங்க எடுப்பாங்க, ப்ராடக்ட் மேலதான் மறுபடியும் விலையை நிர்ணயம் பண்ணுவாங்க. ஓகேவா, அப்ப நிறுவனங்கள் என்ன பண்றாங்க, ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு, ப்ரொடக்ஷன் அதிகமா ஆக்குறதுக்கு என்ன பண்றாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்டோட ரிஃப்ளெக்ஷன் எங்க வரும்னா நுகர்வோரா இருக்கக்கூடிய நம்ம மேலதான் வரும், கன்சியூமர்ஸ் மேலதான் வரும். ஏன்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை எப்படி எடுப்பாங்க, அந்த ப்ராடக்ட்ல இப்ப 100 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா 105 ரூபான்னு சொல்லி விற்பாங்க. அப்ப எக்ஸ்ட்ராவா ஒரு 5 ரூபாய் வச்சு அவங்களோட காசை எடுத்துருவாங்க. அதனுடைய விளைவு அப்படிங்கிறது கன்சியூமர்ஸ் மேலதான் வந்து விழுகும். ஓகேங்களா, இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரியான காரணங்கள்னால ஒரு எக்கானமில அந்த விலைவாசி ஏற்றம், இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கறத சொல்லி இந்த ஆர்டிக்கல்ல நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, சோ என்ன ஆகுது, ஹீட் வேவ்ஸ் அப்படிங்கிற ஒரே ஒரு சின்ன ஒரு வார்த்தையை வச்சு நமக்கு எக்கனாமியே டவுன் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, ஹீட் வேவ்ஸ்னால என்ன ஆகுது, ப்ரொடக்ஷன் கம்மியாகுது. அடுத்தது மறுபடியும் ஹீட் வேவ்ஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ப்ரொடக்ஷன் கம்மியான அளவோட டபுள் மடங்கா இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கறத நிறுவனங்கள் நினைப்பாங்க. ஸோ நிறுவனங்கள் என்ன பண்றாங்க, அதிகமா ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அதிகமான முதலீடு தேவைப்படுது. ஸோ முதலீடும் பண்றாங்க முதலாளிகள் எல்லாருமே, அதனுடைய விலைவாசியை உயர்த்துறாங்க, ப்ராடக்டோட பிரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. ப்ராடக்டோட பிரைஸ் ஓவராலா எல்லா இடத்துலயும் ப்ராடக்டோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால சொசைட்டில, எக்கானமில ஒரு விலைவாசி உயர்வு அப்படிங்கிறது ஏற்படுது, இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது வருது. ஓகேங்களா, ஸோ இதை தான் இந்த ஆர்டிக்கல்ல பெருசா டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நீங்க ஒரு தடவை படிச்சு பாருங்க, எக்கனாமிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இதை நம்ம அப்ரோச் பண்றோம். சரிங்களா, யூஸ் ஆகும், எங்கேயாவது நிறைய இடத்துல கோட் பண்ணி எழுதுறதுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா, ஸோ அதுதான் இந்த ஒரு ஆர்டிக்கல்ல முக்கியமா சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. ஸோ மற்றபடி பார்த்தோம்னா குட்டியா 2 ஆர்டிகல்ஸ் இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நெதர்லாண்டோட பிரைம் மினிஸ்டர் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு டிக் ஸ்கோஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இவரை தான், டிக் ஸ்கோஃப் அப்படின்னு சொல்லி இவர் தான் அது. ஓகேவா, டிக் ஸ்கோஃப் அப்படின்ற இவரை வந்து நெதர்லாண்டோட பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது நெதர்லாண்ட் அப்படின்னா நம்ம ஹாலாண்ட் அப்படின்னு சொல்றோம், டச் அப்படின்னு சொல்றோம், எல்லாம் ஒண்ணுதான். சரிங்களா, அடுத்ததா பார்த்தோம்னா இந்தியாவோட ஒரு ஃபர்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, சாரி, அதாவது ஜோதி செட் டு பி ஃபர்ஸ்ட் இந்தியன் 100 மீட்டர் ஹர்ட்லர் இன் தி ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த தலைப்பு தான் நமக்கு நியூஸ். ஓகேங்களா, ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜோதி யாராஜி அப்படிங்கிறவங்க. ஓகேவா, ஜோதி யாராஜி அப்படிங்கிறவங்க 100 மீட்டர் ஹர்டல்ஸ் அப்படிங்கிற கேம்ஸ் இருக்கு இல்லையா, அதுல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் இந்தியனா இருக்க போறாங்க. ஓகேவா, ஸோ அதை ஒரு நியூஸா நம்ம பார்க்குறோம். சரிங்களா, ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல பார்த்த விஷயங்களே முக்கியமா இருந்தது அந்த எடிட்டோரியல் தான் கொஞ்சம். ஓகேவா, கொஞ்சம் நீங்க ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்க, அப்பதான் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா, நம்ம நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.